வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான முன்னணி நடிகராக இருக்கிறாரு. இவர் நடிப்பில் தற்போது ஜனநாயகன் அப்படிங்கிற படம் உருவாகிட்டு வருது. அரசியலுக்கு போயிருக்க காரணத்தால பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் தான் இவரோட கடைசி படம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்குறாரு. இந்த படத்துல பூஜா ஹெக்டே, மம்தா பைஜு, பாபி தியோல் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளா பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் கலாச்சாரம் தமிழ் சினிமாவில் பரவலா வந்துட்டு இருக்குது. அந்த வகையில விஜயின் சச்சின் திரைப்படமும் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அகலி படம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வாரம் கழிச்சு ஒரு கட்டாயத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா குட் பேட் அகலி படத்தை வசூலை இது போட்டு தாக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் முதல்ல வெளியான 2005ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த படம் உலகமாக மொக்க படமா ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் பயங்கரமான ஃபிளாப் ஆயிருச்சு. மேலும் பாத்தீங்கன்னா அது கூடவே வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சந்திரமுகி திரைப்படம் 3 வருடங்களுக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா மாறின திரைப்படம் தான் சந்திரமுகி. சந்திரமுகிக்கு போட்டியா ரிலீஸ் ஆன சச்சின் படம் அதில் பாதாளத்துக்கு போய் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா மாறினுச்சு. அந்த படத்தை KTV, ஜெயா டிவின்னு போட்டு நம்மளை கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி ரீ ரிலீஸ் பண்ணி உங்களை கொல்ல போறோம் அப்படின்னு ரீ ரிலீஸ் பண்ணி நம்மளை சாவடிச்சிருக்காங்க. இப்போ சரி, இந்த ரீ ரிலீஸ் பண்ணப்ப இந்த படம் எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் முதல் காட்சி மட்டும் தாவேக தொண்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் புக் பண்ணி ஃபுல்லா போய் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் மட்டுமே கட்சி சார்பாக புக் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தை பார்க்கறதுக்கு யாரும் தியேட்டர்ல ஆளே இல்லை. அந்த நிலைமையில தான் ஓடிட்டு இருக்குது. படத்தோட ரிலீஸ் வெயிட்டா காமிக்கிறதுக்கும் தளபதி விஜயோட மாசம் வெயிட்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் புக்கிங்ல இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. மேலும் இந்த நிலையில ரீ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த சச்சின் திரைப்படம் முதல் 3 நாட்கள்ல என்னதான் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்கள்ல உலகம் முழுவதும் சேர்த்து 3.1 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு. 3.1 கோடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு சாதாரண வசூலா இருந்தாலும் இந்த சச்சின் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசூல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்டர் பிளாப். அதை கணக்கு போட்டு பார்க்கும்போது மறுபடியும் இப்போ ரீ ரிலீஸ் ஆகி அட்டர் பிளாப் ஆகிருக்குது இந்த சச்சின் திரைப்படம். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.